Hello friends, welcome to Lukshiga Samayal. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம Lukshiga Samayala சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய பன்னீர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி பன்னீர் பட்டர் மசாலா, கடாய் பன்னீர், பாலக் பன்னீர் ரெசிபிலாம் போட்டுருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர, தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பன்னீர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்துடலாம். பன்னீர், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, லவங்கம், சோம்பு, கசூரி மேத்தி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, எண்ணெய், உப்பு. அவ்வளோதாங்க. இப்போ வாங்க பன்னீர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. 3 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பட்டை சின்ன துண்டு ஒரு 4 போல் சேர்த்துக்கிறேன். 5 போல் கிராம்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்க்கணும். நான் அதுக்கு பெரிய சைஸ் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணோம். அதுக்கு நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போகட்டும். நம்ம சேர்க்குற வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே நல்லா வதங்கி வரணுங்க. அப்போ தான் பன்னீர் மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கி வந்திருக்கு. பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணோம். நான் 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை ரொம்ப சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். இப்போ அதையே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா மைய வரணுங்க, நல்லா சாஃப்டாகி வரணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கடைசியாக தேவையான அளவு உப்பு. நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதங்கி விடுங்க. இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகட்டும். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது 200 ml வருங்க. தண்ணி உங்களுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வர விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் நம்ம பன்னீர் பீசஸ் ஆட் பண்ணோம். நான் 300 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பன்னீர் மசாலா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சதுனால ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இது சப்பாத்தி, நான், புலாவ், ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் இப்போது நான் கசூரி மேத்தி கொஞ்சமே ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட கசூரி மேத்தி இல்லைன்னா பரவாயில்ல, கொத்தமல்லி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே பன்னீர்லாம் நல்லா வேக விட்டுடலாம்.
பன்னீர்லாம் நல்லா வெந்து வந்தால் தான் அதில் இருக்கிற மசாலாலாம் நல்லா ஊறி வருங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட பன்னீர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.